everyone, welcome to Chennai to London. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்கன் டிக்கா ரெசிபி. ரெண்டு டைப்ஸில் பண்ணலாம். ஸ்கியூவர்ஸ் வச்சு அவனில் குக் பண்ணலாம். இன்னொன்று வந்து நம்மளுடைய ஸ்டவ்லே வச்சு நம்ம பேனில் குக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒன்று நான் வந்து ஸ்மோக் சிக்கன் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த கறிக்கட்டையில் நம்ம எப்படி அதை ஸ்மோக்கி ஃப்ளேவர் இன்டியூஸ் பண்ணலான்ற மாதிரி காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அதோட ப்ரெசன்டேஷன் இன்னும் சூப்பராக இருக்கும். சிஸ்லிங் பேனில் நம்ம அதை சர்வ் பண்ண போகிறோம். அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிக்கன் டிக்கா பண்ணுறதுக்கு தேவையான சிக்கன், போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சிக்கன் தைஸ், தேவையான அளவு உப்பு, பெப்பர் பவுடர், மஞ்சத்தூள், எண்ணெய், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், சில்லி பவுடர், லெமன் ஜூஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா, தயிர். உப்பு போட்டுக்கலாம், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன் ஜூஸ், அப்புறம் தயிர். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் மஸ்டர்ட் ஆயில் ஊற்றுறேன், பட் எந்த எண்ணெய்னாலும் ஊற்றிக்கலாம். இந்த சிக்கன் வந்து அட்லீஸ்ட் 4 to 5 hours நம்ம மேரினேட் பண்ணணும். இப்போது நான் வந்து இந்த சிக்கன் வந்து 2 விதமாக பண்ணலான் இருக்கேன். ஸ்கியூவர்ஸில் வச்சு நம்ம அவனில் வச்சு குக் பண்ணிவிட்டு மிச்ச பாதியை நம்ம ஸ்டவ்லேயே குக் பண்ணலாம். பேம்பூ ஸ்கியூவர்ஸ் எடுத்திருக்கேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்கியூவர்ஸும் இருக்குது. அது வந்து நம்ம எண்ணெய் தடவிட்டு அதில் அப்படியே யூஸ் பண்ணலாம். பேம்பூ ஸ்கியூவர்ஸ் வந்து தண்ணியில் ஒரு அட்லீஸ்ட் ½ hour ஊறணும், இல்லாட்டினா வந்து நம்ம அவனில் வைக்கும் போது இது பர்ன் ஆகிடும். ஸோ இப்போ இந்த பேம்பூ ஸ்கியூவர்ஸில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த அவன் ட்ரேயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ட்ரிசில் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சுக்கலாம். சிக்கன் டிக்காவுக்கு ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. அவனில் வச்சிங்கன்னா இன்னும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ லைட்டாக அப்படி ஒட்டாமல் வரணுன்றதுக்காக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன். இப்போது இந்த ஸ்கியூவர்ஸில் சிக்கன் எல்லாம் நம்ம ஊற்றிடலாம். சிக்கன் தாய் இல்லைனா சிக்கன் பிரெஸ்ட் வந்து யூஸ்வலாக சிக்கன் டிக்காக்கு பண்ணுவாங்க. கொஞ்சம் கேப் வைக்கலாம், இல்லைன்னா இந்த இடத்துல வந்து வெங்காயம் கூட வைக்கலாம். வெங்காயம், கேப்சிகம்ஸ்லாம் கூட வைக்கலாம். கொஞ்சம் கேப் இருந்தால் டக்குன்னு குக் ஆகிடும். இது மேலெல்லாம் எண்ணெய் வந்து லைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்கியூவர்ஸில் பண்ண சிக்கனை வந்து நம்ம அவனில் வச்சு குக் பண்ணலாம். 10 minutes ஈச் சைடில் வைக்கலாம். ஸோ 20 to 25 minutes கிட்ட அது நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வச்சு எடுத்துடலாம். ஓகேவா? இப்போ சிக்கன் டிக்காவை பேனில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் டிக்காவுக்கு வந்து ரொம்ப எண்ணெய் ஊற்றக்கூடாது. கொஞ்சம் எண்ணெயில் தான் அது ஃப்ரை ஆகணும். தனித்தனியாக போடலாம். இதை போட்டாச்சு. கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சாச்சு. நம்ம மூடி வச்சு தான் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் ஆனால் குயிக்காக குக் ஆகிறதுக்காக நம்ம வந்து அதை கவர் பண்ணி வச்சோம். அண்டு சிக்கன் டிக்கா வந்து கொஞ்சம் அந்த பர்ன்ட் அந்த மாதிரி வரணும். அப்போ தான் அது வந்து சிக்கன் டிக்கா மாதிரி இருக்கும். ஸோ குக் ஆகிடுச்சு, டக்குன்னு குக் ஆகிடும். சிக்கன் தைஸ் இதை எடுத்து வச்சிடலாம். சிக்கன் டிக்கா ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் நம்ம ஆட் பண்ணணும்னா இந்த கறிக்கட்டை இருக்குல்ல, கறிக்கட்டை அது இல்லைனாக்க இந்த பட்டை சுருள் சொல்லுவோம் இல்லையா, அந்த சினமன் ஸ்டிக், அது இது இதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ நான் இது எடுத்துக்கிறேன். இது வந்து நல்லா நம்ம ஹீட் பண்ணணும். நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு நடுவில் வச்சு நம்ம வந்து அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து இந்த சிக்கனில் வந்து இன்டியூஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
இப்போ நான் வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ்வில் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃப்ளேம் ஸ்டவ்வில் வந்து டேரெக்டாக நீங்கள் கறிக்கட்டையை வந்து அந்த ஸ்டவ்வில் வச்சுட்டு ஹீட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ரெட் கலரில் வரும். அதுக்கப்புறம் இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிண்ணத்தில் நடுவில் இப்படி வச்சுட்டு அந்த பவுலுக்குள்ளே நம்ம வச்சுட்டோன்னா எண்ணெய் ஊற்றினோன்னா அந்த ஸ்மோக் இன்னும் நிறையா வந்து அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரெல்லாம் அந்த சிக்கனுக்குள்ளே போயிடும். இது இல்லைனாக்கா நீங்கள் வந்து பட்டை சேம் ப்ராசஸ் வந்து பட்டையில் ரிப்பீட் பண்ணணும். ஆனால் பட்டை வந்து நல்லா பேர்ன் ஆகணும். சரி, இது போதும். வந்து நடுவில் கொஞ்சம் இந்த கிண்ணம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் வச்சிடலாம். இந்த கிண்ணத்தை நடுவில் வைக்கிறேன். இப்போ இந்த கறிக்கட்டையை நான் நடுவில் வச்சுட்டு இது மேலே இப்போ எண்ணெய் ஊற்றணுன்னு டக்குன்னு மூடிடலாம். எண்ணெய் இல்லைன்னா நெய், அவ்வளோதான். ஒரு 5 minutes நம்ம வந்து அப்படியே விட்டுடலாம். Five to 10 minutes கிட்ட இந்த ஸ்மோக் வந்து அப்படியே உள்ளே இருக்கட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். இன்னும் இருக்குது ஸ்மோக்கி ஃப்ளேவர். நல்ல ஒரு வாசனை. இந்த சிக்கனுக்குள்ளே இந்த பீசஸில் இந்த ஸ்மெல்லும் இருக்கும். இப்போ சிக்கன் டிக்காலாம் குக் பண்ணிட்டோம். அவனில் வச்சு குக் பண்ணுறது, அப்புறம் அது பேன்லேயே வச்சு குக் பண்ணுறது, ரெண்டுமே நம்ம பண்ணிட்டோம். இப்போ இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சிஸ்லர் சர்விங் பிளேட், இல்லைனா காஸ்ட் அயன் பேனுன்னு சொல்லுவாங்க. இது வந்து காஸ்ட் அயன், அந்த இரும்பில் செஞ்சது. ஸோ இது வந்து நீங்கள் தனியாக தான் வாங்கணும். இந்த மாதிரி நீங்கள் சிஸ்லிங் டைப்பில் நீங்கள் சர்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தனியாக வாங்கணும். ஸோ இதில் எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பேன் மட்டும் நம்ம நல்லா ஹீட் பண்ணிடலாம். நல்லா ஹாட் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது வந்து வெங்காயம் ஒரு லேயர் போட்டுறேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுச்சு. ரொம்ப ப்ரௌன் ஆக தேவையில்லை, இந்த அளவுக்கு ஆனால் போதும். அதுக்கப்புறமா வந்து கேபேஜ் வந்து நம்ம போடலாம். இதெல்லாம் வந்து நான் சாப்பிட்ட ரெஸ்டாரண்ட்ஸில் இப்படி தான் சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ கேபேஜ் போட்டாச்சு. கேபேஜ் வந்து ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து கொஞ்சம் லெட்டஸ் லீவ்ஸ் எல்லாம் மேலே வச்சிடலாம். வந்து சாலட் மாதிரி, சாலட்க்கு மேலே இப்போ வந்து நம்ம சிக்கன் வச்சிடலாம். குக் ஆகிட்டே இருக்குது. இப்போ இந்த சைடில் வந்து இந்த ஸ்கியூவர்ஸ் அவனில் செஞ்ச சிக்கன், இங்கே வந்து நம்ம பேன்லேயே குக் பண்ணோம் அந்த சிக்கன். இப்போ நல்லா புகை வந்துருச்சு. இதோட எடுத்துடலாம். இது ரொம்ப ஹாட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து இந்த மாதிரி க்ளவுஸ் போட்டுட்டு இந்த பிளேட் மேலே வச்சிடலாம், உடன் பிளேட் மேலே. இது வந்து ரெஸ்டாரண்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, இப்படி தான் எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. இப்போ இது மேலே இன்னும் கொஞ்சம் லெமன் ஊற்றுனீங்கன்னா இன்னும் நல்லா புஷ்ஷுன்னு சத்தம் வரும். Oh my god, செமையாக இருக்குது. இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கணும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் சாலட், ஸ்மோக்ட் சிக்கன் டிக்கா சூப்பர் சூடாக இருக்குது. சிக்கன் டிக்கா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸ்மோக் சிக்கன் டிக்காவும் பண்ணியிருக்கோம், ஆர்டினரி சிக்கன் டிக்காவும் பண்ணியிருக்கோம். செம்ம டேஸ்ட். இது வந்து இந்த மாதிரி நம்ம சர்வ் பண்ணோம்னாக்க இன்னும் சூப்பராக இருக்கும். கெஸ்ட்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். ஸோ இந்த சிக்கன் டிக்கா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். until then take care, bye.